இங்க ரோஷினியுமே அம்மன்ட்ட நம்ம மேரேஜுக்கு வந்தவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் குடுக்க சொல்லி பாட்டியுமே சொன்னாங்க. நீங்களும் வாங்கலங்க அப்படின்ற மாரி கூப்பிட்டுட்டு இருக்கா. அவனுமே நான்லாம் வர முடியாது. நீ தேவனா தனியா போ அப்படின்ற மாரியும் சொல்லிடுறான். ரோஷினியுமே எல்லார் வீட்டுக்கும் போய் தனியாவே கிஃப்ட்ட குடுத்துடுறா. லாஸ்டா ஒருத்தவங்க வீட்டுக்கு போகும்போதுமே அங்க உள்ளவன் நீ அன்னைக்கு டான்ஸ் ஆடுனல்ல என்கிட்ட வந்து டான்ஸ் ஆடு அப்படின்ற மாரி கூப்பிட்டுட்டு இருக்கா. அவளுமே என்னுடைய கைய விடுன்னு சொல்லிட்டுமே ஓட பாக்குறா. அவளுடைய போன் அங்க மிஸ் ஆயிடுமே அவளுமே ஓடிடுறா. இதெல்லாம் தெரியாத அம்மனுமே அவளுக்கு போன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவளுடைய போனும் அவ எடுக்க மாட்டா. அம்மனுடைய பாட்டியுமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்க போன எல்லார் வீட்லயும் போன் பண்ணி கேளுங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்க உள்ளவங்களை எல்லார் வீட்டுக்குமே ரோஷினி போயிருக்கா. ஆனா லாஸ்டா போனவங்க வீட்டுக்கு தான் போலன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறான். அவங்களுக்குமே போன் பண்ணி கேக்குறான். சோ அவங்களுமே இந்த மாதிரி அந்த பையன் தான் துரத்திட்டு போயிட்டா ரோஷினி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். உடனே இவனும் இங்க இருந்து கிளம்புறான். அங்க ரோஷினியுமே காட்டுக்குள்ள அந்த பையனும் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். இந்த டிராமாவுடைய ஃபுல் வீடியோ லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.